இதெல்லாம் இந்த செய்திக்கு பிறகு துடியலூர் பக்கத்துல 3 பேரை சுட்டு பிடிச்சாங்களாம். தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளே, நான் உங்களை பார்த்து பணிவோட கேட்டுக்கிறேன். எங்க அம்மா காலத்து போலீஸ் உங்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து போலீஸ் சல்யூட் அடிச்சிருப்போம். அண்ணன் எடப்பாடியார் கால போலீஸ் சல்யூட் அடிச்சிருப்போம். ஆனா இப்ப ஸ்டாலின் போலீஸா இருக்கீங்க. நான் கேட்க விரும்புறேன் உங்களை பார்த்து, அது என்ன துடியலூருக்கு பக்கத்துல 3 பேரை சுட்டு பிடிச்சீங்களே, யார் முகத்தையாவது காட்டுங்க பார்ப்போம். இதுல எவன் கற்பழிச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கற்பழிச்சவன் சொன்னானா இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லிச்சா இவன் தான் குற்றவாளி, இவன் தான் குற்றவாளி, இவன் தான் குற்றவாளி சொல்லிச்சா? இல்லையே. பிடிப்பீங்க, 3 பேரை பிடிப்பீங்க, சுடுற மாதிரி சுடுவீங்க. அது காலில் பார்த்து கரெக்டா படும். துட்டாதான உயிர் போகும். காலில் போட்டா வீல் சேர்ல போலாம்ல, அடுத்த ஆளை ரெடி பண்றதுக்கு போலாம்ல. அதனால வீல் சேரு. நான் கேட்க விரும்புறேன், இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? கபட நாடகம். யாரை ஏமாற்றுவதற்கு? நான் தயவு செய்து கேட்கிறேன், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள், தண்டனை கொடுங்கள். அப்படி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால், காவல்துறை சகோதரர்களே, காவல்துறை அதிகாரிகளே, உங்க வீட்லையும் பொண்ணு இருக்கு, உங்க வீட்லையும் பொண்ணு இருக்கு, உங்க வீட்லையும் பாப்பா இருக்கு, உங்க வீட்லையும் 6 வயசு பாப்பா இருக்கு, 60 வயசு அம்மா இருக்கு. தயவு செய்து மன்னிக்கணும், உண்மை ஒரு நல்ல தகவலை சொன்னார் அருமை சகோதரர் அவர்கள். உங்க வீட்டையும் பொண்ணு இருக்கிறத பார்த்துக்கு அது கரெக்டா நீங்க உண்மையான குற்றவாளிகளை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணு, அதை பத்தி விவரம் ஃபுல்லா தெரியாம எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அருமை சகோதரர் அர்ச்சுனன் அவர்கள் சில வரிகளை மறைத்து இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். மருத்துவமனையிலே இருக்கிற பொண்ணு இவன் தான் கெடுத்தான் அப்படின்னு மூஞ்சிய காட்டுமில்ல, காட்டல இது வரைக்கும். இவன் எப்படி இவங்க 3 பேர் தான் குற்றவாளி எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதனால தயவு செய்து 3 பேர் உண்மை குற்றவாளிகளான வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைங்க. எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துங்க, நிறுத்தி போட்டோவை காட்டுங்க. அப்ப சொல்லட்டு குற்றவாளி அந்த பொண்ணுன்னு. நான் எவனாவது ரொம்ப உண்மையானவன், நான் தான் இந்த பொறுப்பு, இதுக்கு காரணம் எவனாவது சொல்ல சொல்லுங்க பாப்போம். எவனுமே சொல்ல மாட்டான். சொல்லுவானா எல்லாம் அவன் பொண்டாட்டி இருக்கு, செருப்பாலே அடிக்கும். அவன் பொண்டாட்டி தெரியும்ல, அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போற பாவி சண்டாளா, நீ போய் இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டு வந்த போடா நாய வெளியில. கண்டிப்பா கேட்கும் இல்லையா, பொம்பளை தானே, அதுக்கு தெரியாதா? தெரியாதுக்கு. நான் கேட்க விரும்புறேன், தயவு செய்து தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்டாலின மக்கள் நம்பல, ஸ்டாலின மக்கள் நம்பல, ஏத்துக்க மாட்டாங்க. இன்னும் 3 மாசம் தான் டைம், அதோட முடிஞ்சு போச்சு. தயவு செய்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. இது வரைக்கும் எத்தனை சம்பவம் நடந்திருக்கு, எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு. காவல்துறை கணக்கு வழக்குப்படி 4150 பேர். இது பத்திரிகையில வந்த செய்தி தான். இந்த குழந்தைங்க, குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த 4000க்கு பேர் மேற்பட்டு. நான் கேட்க விரும்புறேன், அவங்களை பெற்றவங்க எல்லாம் எவ்வளவு கற்பனையில இருந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய கற்பனை. தான் பொண்ணை படிக்க வைக்கணும், அது வேலைக்கு போகணும், நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது ரோட்ல போகும்போது அந்த அழகை ரசிக்கணும், ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்தா அந்த பிள்ளைய நெஞ்சில போட்டு வளர்க்கணும். இத்தனை கற்பனை பண்ணித்தான ஒரு பொட்ட பிள்ளைய ஒரு வீட்டில் இருக்கிறவங்க பெற்றெடுக்கிறாங்க. நீங்க கொண்டு போய் 1/2 மணி நேரத்துல அந்த பிள்ளைய சீரழிக்கிறவனை கொண்டு வந்து நீங்க காப்பாற்றணும் நினைக்காதீங்க, காப்பாற்றணும் நினைக்காதீங்க. சுட்டிங்கிற படமா கொண்டு வந்திருக்கணும். நீங்க அவன் தான் குற்றவாளி, நான் பொலமா கொண்டு வந்திருக்கோம். அந்த பிள்ளை, நான் பத்திரிகையில படிச்சேன், அந்த பிள்ளை இழுத்துட்டு போகும்போது காப்பாத்துங்க 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 கத்திட்டு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அந்த ஓல சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? அந்த சத்தம் கேட்கலையா?
அந்த பொண்ணு எவ்வளவு வலி இருந்தா, எவ்வளவு ரணம் இருந்தா அது கத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு, அப்பவும் அந்த வக்கர புத்தி உடையவர்கள் அந்த காரியத்திலே இருந்து மாறுபடாத அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டு காவல்துறையே, ஸ்டாலின் அரசாங்கமே சரியான பொம்மை முதலமைச்சருக்கு கீழே நாங்கள் வேலை செய்யவில்லை. அண்ணன் அர்ஜுனன் சொன்னதை போல ஸ்காட்லாந்துக்கு இணையாக உள்ள போலீஸ் நாங்கள் என்று நிரூபிப்பதாக இருந்தால், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன். பொம்மை அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன். கையாளாகாத அரசாங்கத்தை பார்க்கிறேன். பெண்கள் முடிவை எப்போது சொல்லுவார்கள் தெரியுமா? தேர்தல் வருகிற போதுதான். இன்னும் 3 மாசம். நான் இன்னமும் கேட்கிறேன், ஸ்டாலினுக்கு மண்டேல இல்ல, ரைட்டு, அவரால் செய்ய முடியல, எல்லாம் பேசுறாங்க, அவரால் முடியல மக்கள் பேசுறாங்க, ரைட்டு. ஸ்டாலினுக்கு ஒரு தங்கச்சி இருக்கே, கனிமொழி அக்கா, அது நான் சொல்றேன், மரியாதை கொடுங்க. பெண்கள் மரியாதை கொடுக்கணும். என்ன இப்படி ஒரு பெண்ணா ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? கனிமொழி அக்கா, அந்த அக்கா என்ன சொல்லிச்சு? இதெல்லாம் ரொம்ப மோசமான சம்பவங்கள், வன்மையா கண்டிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்க கூடாதது அப்படின்னு சொன்னிச்சே. அதை விட இன்னொரு வார்த்தையை சொன்னிச்சு, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிச்சு. நான் கேட்கிறேன், அக்கா கனிமொழி, சொக்கா கனிமொழி, நான் கேட்கிறேன், இப்ப கோயம்புத்தூர்ல இந்த தொழில் நகரம் இண்டஸ்ட்ரியல் சிட்டி, இந்த ஊர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்துல எல்லா வெளிநாட்டுக்காரங்க வர்ற இடம், உள்ளூர் வெளியூர் வந்து வர்ற இடம், வெளி மாநில வந்து விமான நிலையம், அதுக்கு பின்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே. உங்களுக்கு, உங்க அண்ணனுக்கு தான் ஏறல, உங்களுக்கு ஏறலையா? நீ ஒரு பொண்ணு தானே, நேரம் என்ன பண்ணிருக்கணும்? எல்லாம் பண்ணிருக்கணும். பொள்ளாச்சின்னு ஒண்ண புடிச்சானுங்கப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதை புடிச்சுக்கிட்டு உடனே தக்கா, எங்க அக்கா கனிமொழி ஒரு 200-300 பேரை கூட்டிட்டு கவர்னர் மாளிகைக்கு, பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சி. நான் கேட்க விரும்புறேன், அந்த வாய் இல்ல, அது அப்ப நல்ல, இப்ப நாரவாய். அப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு, அதாவது ஏன் கேட்டா, இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலேயே பெண்கள் மீது பற்று இருந்தால், இந்த பாரதிய ஜனதா கட்சியில வானதி சீனிவாசன் நேற்றுக்கு ராத்திரி பெண்களை கூட்டிட்டு போய், பாரதிய ஜனதா கட்சி பெண்ணுன்னா வரணும் வீரம், எங்க அம்மாவை மாதிரி வீரம் வரணும் பெண்ணுக்குன்னா. ஏன் வரல? உனக்கு ஏன் வரல? இதுவரைக்கும் ஏன் போராட்டம் நடத்தல, கண்டனம் தெரிவிக்கல? கோயம்புத்தூர்ல வந்து யாரு என்னன்னு விசாரிச்சு உத்தரவு கொடுக்க வேண்டாமா? திருச்செந்தூர்ல திருவிழான்னா அங்க அசம்பாவிதம் நடக்கலைன்னா அக்கா போவாங்க. திருச்செந்தூர்ல திருவிழான்னா, அதே மாதிரி கோயில்பட்டியில திருவிழான்னா போவாங்க, தென்காசியில திருவிழான்னா போவாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல படிக்கிற பெண்ணு, 1ஆம் ஆண்டு மாணவி இவ்வளவு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள், இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாள். ஒரு கண்டன குரல். சரி, அந்த அம்மா தான் வேண்டாம். இந்த உண்டியல் குலுக்கியே காலத்தை ஓட்டுவானுங்க ஒரு கட்சி, உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா கும்பி அருகிது அத்தான், குரல் கருகி சத்தான் சொல்வாங்க. நான் கேட்கிற பாவிகளா, அந்த சிவப்பு கொடி எதுக்குப்பா வச்சிருக்கிறீங்க? அந்த கொடியை புடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் உண்டியல் குடுக்கறதுக்கு வச்சிருக்கீங்களா? நான் கேட்கிறேன், நேர ஸ்டாலினை கண்டிச்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார ஒரு அறிக்கை கொடுத்திருக்க வேண்டாமா? உன் பெண்கள் வந்திருக்க வேண்டாமா? இன்னொருத்த காலையில டிவியை திருப்பினா அவர்தான், மத்தியான திருப்பினா அவர்தான், ராத்திரி திருப்பினா அவர்தான். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவரு இதுவரைக்கும் அறிக்கை கொடுக்கல, அவரு இதுவரைக்கும் கொடுக்கல. இன்னொருத்தர் பெரிய கட்சி, தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் யோசனை சொல்லுவாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல சீரழிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நியாயம் கேட்க தெரியாத துப்பு கெட்ட கட்சி எல்லாம் உங்களுக்கு ஏன் கட்சி? உங்களுக்கு ஏன் கொடி? உங்களுக்கு ஏன் கோஷம்? கோஷம்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய இடம்
பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் இந்த திமுகவோட கூட்டு வச்சிருக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி கூட இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல. நான் தயவு செய்து தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, நீங்க ஒவ்வொருத்தருமே ஸ்டாலின் அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய இந்த வெட்கக்கேடான அவமானமான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வாக்குகளாக மாற்ற வேண்டியது. இது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டதாக இல்லை, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு ஏற்பட்ட நிலையாக எண்ணிக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க விரும்புவது, தயவு செய்து இந்த போலி குற்றவாளியா உண்மை குற்றவாளியா என்பதை வெகு விரைவிலே நீங்கள் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி வேலுமணி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.